ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் என்பது சில நேரங்களில் சில மனிதர்களுடன் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் நமக்கு வேறு வடிவில் தொல்லைகள் தருகின்றன. காரணம் நம்மீது உள்ள பொறாமை அல்லது நம்மால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அவர்களால் செய்ய முடியாதவைகளை நம்மால் அதை செய்ய முடிவதால் ஏற்படும் போட்டி கலந்த கடும் கோபம். இதனால் மறைமுகமாக நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த சிலர் திட்டமிட்டு செய்யும் செயல்களே பில்லி, சூனியம், ஏவல், வசியம் போன்ற துர்காரியங்கள். இவ்வாறு செய்வதனால் தொழில் முடக்கம், உடல்நல பாதிப்பு, குடும்பம் விருத்தி அடையாமை போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் நிகழ்கின்றன. நமக்கு நம் நாட்டில் மட்டுமல்ல, மேலை நாடுகளிலும் கூட வெவ்வேறு விதங்களில் பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றை ஏவி செய்கிறார்கள். இதனால் மனிதர்கள் மட்டுமல்ல, மகான்களும் கூட பாதிக்கப்பட்டு உள்ளனர். ஏன், சமீபத்தில் பிறந்து வளர்ந்த ஓஷோ என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற பகவான் ரஜனீஷ் சுவாமி அவர்களும், உலக நல தொண்டன் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் கருப்பு வித்தை தாக்குதல்களுக்கு ஆளானவர்களே. ஆனால் இவர்கள் பதிலடி கொடுக்க நினைத்திருந்தால் என்ன ஆவது? இவர்கள் அப்படி ஏதும் இம்மகான்கள் ஏதும் செய்யவில்லை. மாறாக அத்துணை பேரையும் மன்னித்தார்கள். அவ்வாறு மன்னிப்பதினாலேயே அவர்கள் மகான்களாக உயர்ந்து நிற்கிறார்கள். நம் பகவான் பாட்டியின் தீவிர பக்தர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட துயரமான சம்பவங்களுக்கு காரணமாக கூறுவது, அவர் வசித்த பகுதியில் ஏவல் வடித்த நபர் ஒருவர் இவரை பிடிக்காமல் தீங்கு விளைவிக்க தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்த விஷயங்கள் அனைத்தும் ஊராருக்கும் தெரியும். ஊரில் உள்ள மற்ற நபர்களுக்கும் அந்த ஆசாமி தொடர்ந்து தொல்லையும் கொடுத்து வந்துள்ளார். இது பற்றி நம் பகவான் பாட்டியிடம் திரு சுப்பிரமணியம் அவர்கள் முறையிட, பாட்டியோ இடத்த மாத்திருடா, அங்க குடியிருக்காதடா என்று சில முறை கூறி எச்சரித்தும் இருந்தார்கள். ஆனால் அவரது பொருளாதார சூழலால் இடத்தை மாற்றி அமைக்க அவரால் இயலவில்லை. சில வருடங்கள் கழித்து பாட்டி சொல்லுக்கு இணங்கி வேறு இடம் குடிபெயர்ந்து சென்ற பின் தான் திரு சுப்பிரமணியம் அவர்களின் குடும்பம் வளர்ச்சி பாதையில் சென்றிருக்கிறது. அனைவருக்கும் தீங்கு விளைவித்த ஏவல் செய்யக்கூடிய நபரும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவியிருக்கிறார். இதனால் அந்த தீயவர்கள் அடையும் லாபம்தான் என்ன? தீய ஆவிகளுக்கு பலி கொடுப்பதுதான். அப்படி செய்து தான் நினைத்ததை விரைவாக உழைக்காமல் நிறைவேற்ற முனைவதுதான் இவ்காரியங்கள். ஆனால் நிச்சயம் தீயவர்கள் ஒரு காலத்தில் இறைவனின் தண்டனைக்கு உள்ளாவார்கள். உடனடியாக அது நடக்காமல் இருக்கலாம். அவரவர் கர்மாவை பொறுத்து காலதாமதமாகலாம். ஆனால் நீதி மாறுமா? மாறவே மாறாது. நீதி நின்று கொள்ளும். இது போன்ற தீய செயல்களில் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? இறை வழிபாடும் சித்தர்களின் ஜீவசமாதி வழிபாடும் நம்மை நன்கு பாதுகாக்கும். அவரவர் இல்லங்களில் சித்தர்கள், மகான்கள் புகைப்படத்தை வைத்து வழிபடுதல், அவரவர் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சித்தர்கள் ஜீவசமாதியில் விளக்கேற்றி வழிபடுதல் இதற்கு நிரந்தர தீர்வாகும். திரு சுப்பிரமணியம் அவர்களின் குடும்பத்தை தீய சக்திகளிடம் இருந்து காப்பாற்றிய மயான காளி நம் பாட்டி சித்தர் நம்மையும் தீய சக்திகளிடம் இருந்து காத்தருள்வாராக. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.